இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏ லதா, லட்சுமி வாங்க போலாம். பாட்டி இருங்க பாட்டி. பாரதி ஏண்டி இப்படி இருக்க? ஏதாவது ரியாக்ட் பண்ணுடி. உனக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஒண்ணு ஆதிக்கிட்ட நான் தான் உன் பொண்டாட்டின்ற உண்மையை சொல்லு, இல்லன்னா வா கிளம்பலாம். எப்படி என்னால வர முடியும்? அப்ப இங்க இருந்து என்ன பண்ண போற? பாரதி நாங்க ஒண்ணு நினைச்சிட்டு இங்க வந்தோம், ஆனா கம்ப்ளீட்டா இங்க வேற ஒண்ணு நடக்குது. இத விதின்னு சொல்லி நொந்துக்கிறதா இல்ல சுத்தி இருக்கிறவங்களோட சூழ்ச்சின்னு சொல்றதா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு பாரதி, நீ தயவு செஞ்சு கிளம்பு. இங்க இருந்து நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத. பாரதி, ஒண்ணு உன் வாழ்க்கையை தேடு, இல்ல வேற வழியை தேடி நாம போகலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணு பாரதி. எல்லாம் என் விதி பாட்டி. நான் ஆசைப்பட்ட எதுவுமே என் கூட நிலைச்சு நின்னதே இல்ல. நான் சொல்றப்ப நீங்கெல்லாம் நம்பவே இல்லைல்ல. இப்ப நடக்கும் போது உங்களுக்கு புரியுதா? புருஷன் கூட வாழ்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு குடுப்பனை வேணும் பாட்டி. ஆனா எனக்கு அது இல்லைன்னு எப்போவோ புரிஞ்சு போச்சு. ஆனா என் பிள்ளைங்க அப்பா இல்லாம வளர போறத நினைச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆதித்யாவை நான் சமாதானப்படுத்திடுவேன். தமிழ் என் பேச்சு கேட்பா. ஏய், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடி. அது என் குழந்தைங்க கூட தான் பாட்டி. எதை தேடியும் என் மனசு போகல. யாரோட அன்புக்கும் நான் ஏங்கல. அப்படின்னு உன் வாய் தாண்டி சொல்லுது. உன் மனசு எதனால நொந்து போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ நினைக்கிற நம்புற எதுவுமே நிஜம் இல்ல. எது நிஜம் இல்ல? ஆதித்யாக்கும் மித்ராக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போதே, அது நிஜம் இல்லையா? ஆதி என் கூட வந்து சேர்ந்துருவார்னு நம்பணும், அப்படிதானே? அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்ல பாட்டி. என் சந்தோஷம் என் குழந்தைங்க மட்டும்தான். அவங்களுக்கு எது நல்லதோ அதை பண்றதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. பாரதி சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார். வாங்க. நான் இப்ப வந்துடுறேன். இவ எதுக்கு இப்ப தனியா பேசணுங்கிறா? இவ சரிப்பட்டு வரமாட்டா. இவ பையனை வச்சுதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எங்கடி அந்த குட்டி பையன் ஆதி? அத்தை பேசுங்க பேசுங்க. என்னடி இது? திடீர்னு ஆதிக்கு மித்ராவுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு என்ன பண்றது? நேத்து நைட்டு ஆதியும் மித்ராவும் கோவிலுக்குள்ள இருந்தாங்கல்ல. அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லி இந்த ஊரே தப்பா பேசுச்சு. அவங்க தப்பு பண்ணலன்னு எவ்வளவு மறுத்தாங்க. ஆனா அதை இந்த ஊர் நம்பல. ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம இப்போ மித்ராவா கல்யாணம் பண்ண அவரும் ரெடி ஆயிட்டாரு. ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி தமிழு ஆதித்யான்னு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி அவனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆதி அப்போ குழந்தைங்களை யோசிக்கல பாரு. அப்பா அப்பான்னு குழந்தைங்க ஏங்கி அழுதா பாவம் பாரதியால என்ன பண்ண முடியும்? அப்போ ஆதி அப்பாக்கு இன்னொரு கல்யாணமா? அவரு மித்ரா ஆண்டி கூட போயிட்டா அம்மா நான்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல. அவரு ஏன் இத பத்தி யோசிக்கல? என்ன பாரதி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க பையன் ஆதித்யாவோட ஹெல்த் தானே முக்கியம். மறுபடியும் சொல்றேன், ஆதி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறத உங்க பையன் பார்த்தானா அவன் நார்மலாவே இருக்க மாட்டான். தேவையில்லாம எந்த இஷ்யூவும் இந்த கல்யாணத்துல கிரியேட் ஆக கூடாதுங்கிறது தான் மித்ராவோட விருப்பமும். அவளும் நீங்களும் குழந்தைங்களும் இங்க இருந்து போகணும்னு தான் நினைக்கிறா.
ஸோ லேட் பண்ணாம உடனே இங்கிருந்து கிளம்பிடுங்க. இந்தாங்கம்மா, சபையில இருக்க எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. கொடுங்க. ஆதித்யா, ஆதித்யா, பரவாயில்லையே, மித்ரா ஆசைப்படுவர் கூடயே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க போல இருக்கு. ஆதித்யா, 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 என்ன கொஞ்சம் அங்க பாரு. என்னாச்சு மித்ரா? இல்ல ஒண்ணு இல்ல, எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதான் அண்ணன் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். ம். ஓ ஓகே. அண்ணா, எப்படியாவது அவளை இங்க இருந்தோ விரட்டி விடு. நான் பாத்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ்டா இரு. ஆ. ம். நான் அவ்வளோ சொல்லியும் பாரதி ஏன் இங்க வந்தா? முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்பணும். சார், முகூர்த்த நேரம் ஆயிடுத்து, கன்னிகாதானம் பண்ணிடலாமா? ஆ, தாராளமா பண்ணுங்க. அச்சச்சோ, என்னாச்சு? திருமங்கலத்தை காணோமா?